டே 122, டைம் 1:58 AM. சொன்னேன்ல, நேற்றெல்லாம் செம்ம ஃபன்னு. வேலைலாம் முடிச்சு எனக்கு தூக்கமே வரல. அவ்வளோ சிரிச்சிட்டு இருந்தேன். சிரிச்சிட்டே தூக்கம் வரல. ஒரு 6 மணி வரைக்கும் தூங்காமல் இருந்தேன். அப்புறம் ஐயோ இதுக்கு மேலே தூங்காமல் இருந்தேன், சரிப்பட்டு வராது, ஆஃபீஸ் வேறு போகணும், தூங்கிட்டேன், படுத்துட்டேன். அப்புறம் ஒரு 11:30க்கு எந்திரிச்சேன். ஒரு டெலிவரி இருந்துச்சு, அவங்கள ஃபோன் பண்ணி அப்புறம் என்ன பண்ணேன், செம்ம பசி. ஹஜ் வேறு, நல்லா சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடாம இருந்தால் எப்படி தூக்கம் வரும் அப்படிலாம் சொல்லி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே போயிட்டு ஏதாவது சமைக்கணுன்னா என்ன பண்ண தெரியுமா, ரைஸு, மோர் குழம்பு, பச்சை மிளகா ஃப்ரை, அப்புறம் ஆல்ரெடி கூஸ்பெரி ஊறுகாய் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வச்சுட்டேன். பிரச்சனை என்னென்னா, ட்ரெஸ்ஸு வந்து ஒயிட் டேங்க் டாப்பும் ரெட் ஸ்கர்ட் போடலான்னு நினச்சேன். எனக்கு ஒயிட் கலர் சாண்டில்ஸ் போடணும் ரொம்ப ஆசை, அதுக்காக. ஆனால் என்னாச்சு, இந்த ஸ்கர்ட் வந்து ரொம்ப சின்னதான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நான் போட்டால் நீஸ் மேலே இருக்குது, கன்ஃபார்மாக எவனாவது ஏதாவது சொல்லுவான், எதுக்கு சும்மானா அது போடல. அப்புறம் நான் வந்து எல்லோ கலர் எல்லோ இல்லை, மஸ்டர்ட் கலர் ஃப்ராக் தான் போட்டேன். ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ராக், அதுதான் போட்டேன். அதுக்கு இடையில் என்னாச்சு, அஜய்க்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு கொஞ்சம் பேசணும். அவங்க சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு. நமக்கு இவ்வளோ பாசம் காட்டுறாங்களே, இத்தனைக்கும் நான் திருப்பி அவங்களுக்கு எதுவும் பண்ணலையே. என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும், ஆனால் எனக்கு தான் அவங்கள பற்றி தெரியாது. பட் ஸ்டில் என்னோடய ரீல்ஸு, இந்த சோஷியல் மீடியா லைஃப் பற்றி தான் அவங்களுக்கு தெரியும். நான் வந்து ரியல் லைஃப்பில் எப்படின்னு தெரியாது. இப்போ தான் யூடியூப் வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் என்னை பற்றி சொல்கிறேன். மேபி தெரிஞ்சுக்கலாம், அப்படியெல்லாம் யோசித்தேன். அப்புறம் செம்ம லேட் ஆச்சு ஆஃபீஸ்க்கு போக. ரெடி ஆகிட்டு நான் வேறு ஹேர் வாஷ் பண்ண, அதுவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அப்புறம் சரி நம்ம இதுக்கு மேலே சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு சாப்பிட்ருக்கும்போது சிஜில் கால் பண்ணாங்க, பக்கத்து வீட்டில் இருந்து. அவங்க வந்துட்டு எனக்கு தர்பூசணி கொடுத்தாங்க. அவங்க வெட்டிட்டு அவங்க கொஞ்சத்தை எனக்கு கொடுத்தாங்க. பாசக்கார பசங்க. எனக்கு மனசு கேட்குமா, நான் அவனுக்கு வந்து ஃபெரோ ரோஷர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அப்பவும் மனசு கேட்கல. அவங்க அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு சாப்பிடாம பாவம் பசங்க, அதுக்கு மேலே தான் சமைக்கவே போகிறாங்க. எனக்கு மோர் குழம்பு நான் கொஞ்சம் வச்சுருந்தேன், எக்ஸ்ட்ரா மண்பானையில் வச்சுருந்தேன். எத்தனை பேர் இருக்கீங்க கேட்டேன். 8 பேர் இருக்காங்கன்னா இது எவ்வளோ பேருக்கு சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க, இவ்வளோ தான் வச்சுருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்களும் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அதான் ரெடி ஆகிட்டு கேப் ஏறிட்டு லேட் ஆகிட்டு ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸில் நான், ஸ்னேக்கு, சரு, சந்து. ஸ்னேக்கு நான் நேற்றும் சொன்னேன், ஸ்னேக்கும் நீங்கள் எங்கள் ஃபேமிலி ட்ரீயில் ஜாயின் ஆகிட்டீங்க, தேவையில்லாத குரூப்பில் நீங்கள் ஒரு ஒஃபிஷியல் மெம்பர் ஆகிட்டீங்க, நீங்களும் எங்களை ஜட்ஜ் பண்ணல, நாங்களும் உங்களை ஜட்ஜ் பண்ணல, இது நல்லா இருக்குது, ஒன்றா பிரேக் போனோம், நிறைய சிரித்தோம். சிரிக்கிறது தான். எனக்கு ஸ்ரீனிக்கிட்ட பேசினேன். எனக்கு அவங்களோட கொஞ்சம் ஸ்டோரி கேட்டு எனக்கு ஒரு மாதிரி ட்ராமா ஆகிடுச்சு. நான் வேறு ரொம்ப எம்பத்தட்டிக் பர்சனாக, அதை நினச்சி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அவங்கக்கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு தான் தோணுச்சு. அதே டைமில் அவங்களையும் நான் ஏதாவது கேட்டு ஹர்ட் பண்ணவும் விரும்பலை. பட் ஸ்டில் அது நடந்துச்சு. நான் ஆக்சுவலி ஆஃபீஸில் என்டர் ஆன உடனே யாரை பார்த்தேன், ஸ்னேக்கோ தான் பார்த்தேன். என்னை பார்த்ததுமே
என்ன ஃப்ளவர் மாசா பாட்டில் மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் பிரேமா கிட்ட பேசினேன். அவங்க ஃபேஸே ஒரு மாதிரி இருந்துச்சு, கஷ்டமாயிடுச்சு. அவங்கக்கிட்ட சொன்னேன், அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அது சந்துக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. பட் எப்படி சொல்கிறது, எனக்கு தெரியும் அவங்க எந்த இன்டென்ஷனில் சொல்லியிருப்பாங்கன்னு. நான் அவங்கள சத்தியமாக ஜட்ஜ் பண்ணல. அதுதான் நான் உங்ககிட்டயே சொன்னேன், நான் ஜட்ஜே பண்ணலை உங்களை. நீங்கள் எந்த இன்டென்ஷனில் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எதுவுமே அப்போ நான் யாரையும் நான் உங்களையும் விட்டு கொடுக்கக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸையும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா 2 பேருமே எனக்கு வேணும். அதுக்கு வந்து பொறுமையாக 2 பேர்ட்டையும் கேட்டுட்டு ஹேண்டில் பண்ணணும், இல்லாட்டி அது சும்மா விடணும். அவங்க கொஞ்சம் அப்செட்டாக இருந்தப்போ சமாதானப்படுத்த நான் சொன்னேன், நம்ம ஹேசல்நட் காஃபி குடிக்க போகலாம், அவங்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்லாம் சொன்னேன். 4:30 குடிக்க போகலான்னா அப்புறம் நானும் அதை மறந்துட்டேன். நான் போனதே 3:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு கூட என்னை வந்து மாசான்னாங்க. ஸ்ரீனி வந்து என்னை மாம்பழம்னாங்க. ஸ்ரீனியா மாம்பழம்னு சொன்னாங்க, யாரும் என்னை மாம்பழம்னு சொன்னாங்க, மாசா சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. கேட்க அப்படியே காது குளிர்ச்சியாக இருந்துச்சு. பொண்ணுங்க சொல்லும்போது தான் நல்லாயிருக்கும். சந்து சொல்லியிருந்தார், மாம்பழமோ மாசாவோ அந்த மாதிரி. அப்புறம் பிரேக் போனோம். பிரேக்கில் வந்து நான் வந்து இனிமேல் ஆயில் ஐட்டம் சாப்பிட மாட்டேன், பஜ்ஜி அந்த மாதிரி. எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் வருது. நான் இது சந்துகிட்ட சொன்னப்போ சந்து சொல்கிறாங்க, நிறைய பேர் சைட் அடிக்கிறாங்க, அதனால தான் இவ்வளோ பிம்பிள் வருது அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை இந்த ஆயில் ஐட்டம் சாப்பிட்றனால தான், இனிமேல் கொஞ்சம் கம்மி பண்ணணும், சாப்பிடல அப்படின்னு. அப்போ சந்து சொன்னார், வேணாம் நான் கொஞ்சம் சைட் அடிக்கிறது கம்மி பண்ணிடுறேன் அப்படின்னாரு. ஒரு கிராஸ்கல் அப்படின்னேன். அப்புறம் ஆஃபீஸ் வெளியில் அந்த வண்டியில் கடலை பொரி அதெல்லாம் போட்டு ஏதோ மிக்ஸ் பண்ண அதுதான் வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் டீ குடித்தேன். வேறு என்ன நடந்து விட்டது? ஆமாம், ஆக்சுவலி சந்தும் சரும் 2 பேரும் சொன்னாங்க என்ன வெனஸ்டே ரொம்ப மிஸ் பண்ணாங்கன்னு. அவங்க அடிக்கடி என்னை பார்க்க வந்தாங்க, நிறைய பாசம் காட்டினாங்க. எனக்கு அப்படியே ஆன் ஆயிடுச்சு. உண்மையிலே அந்த ஆஃபீஸில் கொஞ்சமாவது சிரிக்கிறேன்னா, சந்தோஷமாக இருக்கிறேன்னா இவங்க தான் ரீசன். என்னை ஜட்ஜ் பண்ணாத, என்னை நானாக அக்செப்ட் பண்ணுற 2 உயிரினங்கள். இதில் ஸ்னேகா வந்து 3வது உயிரினம். இதில் பாரு இருக்காங்க, அவங்களும் ஒரு 4வது உயிரினம். உயிரினமே எக்ஸ்ட்ரா, டே பை டே ஆட் ஆகிட்டே போகுது. பிரதீக்ஷா ஒரு உயிரினம், கார்த்து அது இன்னொரு உயிரினம், சிவா இன்னொரு உயிரினம். அது இந்த லிஸ்ட்டு ஆக்சுவலி போயிட்டே இருக்குது. டெய்லி யாரெல்லாமோ வந்து யாராவது வந்து வேலை வந்து பேசுவாங்க, அப்படியே டைம் போயிடும். வேறு என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி நான் வந்து ஒரு டூல் ஒரு எக்ஸ்டென்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஃப்ளோட்டிங் விண்டோ பிரேக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு. அது வந்து கோகுல் வந்து எனக்கு பிங்க் பண்ணிவிட்டு அது பண்ணி தருவீங்களா கேட்டாங்க. நான் பண்ணித்தரேன்னு அவங்களுக்கு ஆட் பண்ணேன், கணேஷுக்கும் ஆட் பண்ணேன். அப்போது கோகுல் வந்து நல்ல இனிஷியேட்டிவ் சொல்லி ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு எனக்கு டீம்ஸில் அனுப்புனார். அவரை எதனால் அப்படி சொன்னார்னு எனக்கு தெரியலை, பட் அது கேட்கும்போது இட் ரியலி ஃபெல்ட் குட். நம்ம ஒருத்தங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த மனசில் அது. அப்புறம் ஐயோ அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, வினிஷா நினைக்கிறேன். வினிஷா ஒரு நோஸ் ரிங் போட்டிருப்பாங்க, ரொம்ப தின்னாக இருக்கும். நான் கேட்டிருந்தேன் எங்கேருந்து வாங்கினீங்கன்னு. அவங்க உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு எனக்கு
ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி ரிங்கு நான் கொஞ்சம் எடுத்தேன். ரொம்ப தின்னாக இருக்குது. ஏன்னா அக்காவுக்கு அந்த மாதிரி பிடிக்கும். ஸோ அக்காக்காக தான் நான் இதை எடுத்தேன். அவங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன் வேணான்னு. இல்லை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னாங்க. எனக்கு மனசே கேட்கல. எனக்கு அது பிடிக்கும்னு தெரிஞ்சு அதை ஞாபகம் வச்சுட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நோஸ் பின்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுவும் எனக்கு ப்ளேஸில் வந்து கொடுத்தாங்க. இத்தனைக்கும் நான் அவங்கக்கிட்ட என்ன மேக்ஸிமம் ஒரு ஹாய் பை சொல்லியிருப்பேன். அதுவும் டெய்லி சொல்ல மாட்டேன், எப்போவாது பார்த்தேன். ஏன்னா நான் ரீனாவை தான் பார்ப்பேன், ரீனா என்னையும் தான் பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் கொஞ்சம் விளையாடிட்டுருப்பேன். அவங்க இப்படி பண்ணதும் எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. எடுத்தேன் பாரு ஸ்டிக்கி நோட்டு, எடுத்துகிட்டு லைன் எழுதினேன். தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டு ஒரு லைனை போட்டுட்டு ஃபெரோ ரோஷர் ரஃபேலோ அது எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். உங்கள் நல்ல மனசுக்கு தான் வச்சுக்கோங்க, எனக்கு பிடிச்ச ஃபெரோ ரோஷர் அப்படின்னு. ரீனா வந்து கேட்டாங்க, ஏன் அவங்களுக்கு மட்டும் எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு. ரீனா கிட்ட பர்த்டேக்கு ட்ரீட்டு கேட்டால் கிஃப்ட் எங்கே கேட்குறாங்க, நான் தாம்மா கிஃப்ட்டுன்னா சரு சொல்கிறேன் பிரித்து பார்க்கல அப்படின்னு. ஐயோ ஐயோ. வேறு என்ன நடந்து விட்டது? ஒரு 2 பேர் இருக்காங்க. நான் 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், என்னை வந்து ஷெரின் மாதிரி இருக்கேன், ஏதோ ஒரு பாட்டில் வர ஷெரின் அப்படின்னு. அவங்க இன்றைக்கி தூரமாக வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டே வந்தாங்க. என்னடா அவங்க சிரிச்சிட்டே வராங்கன்னு பார்த்தா பக்கத்தில் வந்துட்டு சொல்கிறாங்க, உங்களை டெய்லி பார்த்துட்டே இருக்கலாம், அட்மையர் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்படியே வெக்கம் வந்துடுச்சு. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி நிறைய பேருக்கு என்னோடய சாண்டில் நேற்று ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அது வந்து இந்த ரொமான்டிக் டார்க் ரொமான்ஸ் புக்கில் எல்லாம் வரும், அந்த மாதிரி. அது வந்து ஹீரோ இல்லை வில்லன் வந்து அந்த பார்ட்னரோட விமனோட கால் இப்படி பிடிச்சிட்டு அதுக்கு அவங்க லேஸ் கட்டி விட்டுருவாங்க காலில் சாண்டலில். அது சூப்பராக இருக்கும். நிறைய ரீல்ஸில் நான் அது பார்த்துருக்கேன், அதுக்காக தான் அது வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸ்னேக்குக்கும் பிடிச்சிருந்தது அது. வேறு யாரோ பிடிக்கும் சொன்னாங்களே, அது யார்? சரி யாரோ சொன்னாங்க. நிறைய ஜோக் சொல்லி சிரித்தோம், இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை. சந்துட்ட கொஞ்ச நேரம் இருந்தேன், சருட்ட கொஞ்ச நேரம் இருந்தேன். நிறைய பேசினோம், நிறைய சிரித்தோம், நிறைய கேரம் இடையிலலாம் ஆட போனேன். அன்எக்ஸ்பெக்டடாக கேரம் ரூமில் ஒருத்தவங்க வந்தாங்க, காயினை போட்டாங்க, சிரித்தாங்க, காயின் எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு என்னடா இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு தோணுச்சு. இத்தனைக்கும் ஆமாம், கார்த்தோ என்னது கப்பிள் கோல்ஸான்னு சொல்லிட்டு என்னை கலாய்ச்சாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி தேவையில்லாமல் பேச போய் ட்ரெஸ்ஸை மாற்றிடுவேன் வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு. அப்படிலாம் சொன்னேன். அப்புறம் சரி நம்ம எதுக்கு அது தேவையில்லாமல் யோசித்து இது பண்ணோன்னு விட்டுட்டேன். கார்த்து செம்ம ஹாப்பி, ஃபேஸ் எப்படி க்ளோவாக இருந்துச்சு, சிரிச்சிட்டே வந்து அழகாக இருந்துச்சு. அப்புறம் அவள் கதையெல்லாம் கேட்டு கொஞ்சம் நேரம் சிரித்து காற்று நானும் செம்ம க்ளோஸ் ஆகிட்டோம். யாரும் கண்ணு வைக்கக்கூடாது, பட் ஸ்டில். அப்புறம் என்னாச்சு? இன்னொன்று, ஐயோ அவங்க பேர் என்ன, சந்தியா வந்து டின்னர் சாப்பிடும்போது எனக்கு கூப்பிட்டுட்டு ஃபாசி இங்கே வாங்கினேன், முரளிக்கு ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்க. முரளிகிட்ட போயினா முரளி வந்து என்கிட்ட சாப்பிட்டீங்களா கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆமாங்க நான் சாப்பிட்டேன் அப்படின்னேன். அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம் இதனால தான் எனக்கு பசிக்கவே இல்லைன்னு. ஷோ இது அப்படி வேறு மாதிரி சிரிச்சிட்டே வந்துட்டேன். சரு ஃபுல்லாக கலாய்ச்சிட்டு இருந்தான். பில்டிங்கை வந்து ஆனால் பில்டிங் ஓனராகவும், ஆனால் வாடகைக்கு தான் அவ்வளோ டெனன்ட்ஸ் வந்துட்டு போகிறாங்க, வீட்டு வாடகை ஏற்றணும், என்னென்னமோ சொல்லிட்டு நல்லா சிரிக்க வச்சிட்டான். பாரு நானும் அப்படி சிரித்தோம், கார்த்தும் தான். வேறொரு பெரிய சம்பவம் நடந்திருந்தது.
டின்னுக்கு தான் நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணோம். பாரு வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த பேர் நான் மென்ஷன் பண்ண விருப்பமே பண்ணல, பேர் கூட என் வாயில் அது வரக்கூடாதுன்னு. அந்த பர்சன், ஓகே, அந்த கேவலமான வேலை பண்ண அந்த பர்சன், ஒருத்தங்களை நமக்கு பிடிக்கும்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிச் பண்ண மாட்டோம். பிடிக்கலைன்னா பிடிக்கல தான், சண்டை போடுவோம். சண்டை போடுறது வந்து டிஃப்ரெண்ட், பிச் பண்ணுறது டிஃப்ரெண்ட், பேக் ஸ்டாப் பண்ணுறது டிஃப்ரெண்ட், பின்னாடி பேசுகிறது டிஃப்ரெண்ட். இதெல்லாமே பண்ணியிருக்காங்க, பிரிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கோ சருக்கோ சந்துக்கோ பாருக்கோ இல்லை வேறு யாராக இருந்தாலும் மெச்சோர்டாக நாங்கள் திங்க் பண்ணோம் இந்த ஒரு விஷயத்தில். இப்போ எனக்கு ஒருத்தங்க மேலே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சரு மேலேயே எனக்கு அவன் ஒரு விஷயம் அவன் பண்ணது பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். அது இப்போ அவனுக்கு ஹர்ட் ஆச்சோ இல்லையோ, பிடிக்கலன்னு தான். அவன் பண்ணது பிடிக்கலன்னா ஓப்பனாக சொல்லிடுவேன், எனக்கு பிடிக்கல, இல்லை எனக்கு ஹர்ட் ஆகுது. அவன் அது புரிஞ்சுக்கிட்டான்னா அப்போ கொஞ்ச நேரம் கோவம் இருக்கும், இல்லை எங்கள் சண்டை போட்டால் நாங்களே பேசிப்போம். ஒரே ஒரு தடவை ஒரு தப்பு பண்ணான், எல்லாரும் தான் தப்பு பண்ணுவாங்க, நான் மன்னிச்சு விட்டுருவேன். அதுக்குன்னு டாக்ஸிக்காக இருந்தால், சைக்கோவாக இருந்தால் ஒரு லிமிட்டு தான், யாராக இருந்தாலும் சரி. தேவையில்லாமல் என்னை பற்றி போய் பின்னாடி போய் பேசுகிறது, இவங்கக்கிட்ட போயிட்டு ஒருத்தவங்கிட்ட போயிட்டு அவரை பற்றி பேசுறது, இவங்கக்கிட்ட போயிட்டு இவரை பற்றி பேசுகிறது, அப்புறம் சொல்லி காட்டுறது, அதுதான் ஹைலைட்டு. எப்போ பார்த்தாலும் நீங்கள் சொல்லி காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லி வேற காட்டுறேன். நான் வந்து அவங்கள யூஸ் பண்ணேனா, எனக்கு புரியலை, நான் யூஸ் பண்ணேனா சீரியஸ்லி. அதாவது 2016 சென்னை வந்து 2017 சம்பாதிக்க ஆரம்பித்து வீட்டுக்கு காசு அனுப்பி என்னையும் நான் பார்த்துக்கிட்டு பூனை ஃபேமிலியை நான் பார்த்துக்கிட்டு இதில் எஜுகேஷன் லோனை முடித்து வீட்டோட கடன் முடித்து அம்மாவுக்கு கோல்டு அப்பாவுக்கு வண்டி இதெல்லாம் பண்ணி நான் வேறு எம்பிஏ வேறு பண்ணி வீடு எடுத்து என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்து அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பண்ண யூஸ் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு கேட்கவே. சரி நீங்கள் பேசுங்க, எவ்வளோ வேணாலும் பேசுங்க, பின்னாடி பேசுங்க, முன்னாடி வந்து பேசுங்க, எல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு தெரியும், யாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த பாருக்கும் சருக்கும் அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஏதாவது இருந்தால் என்கிட்ட வந்து கேட்பாங்க, இப்படி இருக்கா இப்படி இல்லையா, பிடிக்கல, அவங்க என்னை விட்டு கொடுக்கல, நியாயமாக பேசினாங்க. ஆக்சுவலி முன்னாடி வந்து பாரும் வந்து என்னை ஜட்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்ன ஒரு வில்லன் மாதிரி போர்ட்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது ரெண்டு பேர் பேசலைன்னா ஒருத்தங்க நல்லா அழுதுட்டு இருந்தால் நமக்கு ஆப்வியஸ்லி அந்த அழாத பர்சன், சிரிச்சிட்டு இருக்கிற பர்சன் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால இந்த பர்சன் அழுறாங்கன்னு தான் தோணும். அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். எப்போவுமே 2 சைடும் கேட்கணும். இவங்க 2 சைடும் கேட்டுட்டு தான் என்கிட்ட நல்ல முடிவை எடுத்தாங்க. ஜால்ரா அடிக்கிறாங்க, நீங்கள் ஜால்ரா அடிக்காதீங்க, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க, அதாவது வாய் இருந்தால் என்ன வேணால் பேசலான்ற மாதிரி. எனக்கு ஒரு விஷயம் நேற்று கேள்விப்பட்டுச்சு, செம்ம காண்டாயிடுச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தால், எவ்வளோ கீழ்த்தனமாக யோசிச்சுட்டு இருந்தால் பாரும் சாரும் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு வரைக்கும் நான் யோசித்தேன். அது ஆக்சுவலி எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தால் நான் கேட்டிருப்பேன். அவங்க வீட்டுக்கு போனப்போ நான் கேட்டிருப்பேன், இந்த மாதிரி பேசலாமா நீங்கள் அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க நேற்று தான் என்கிட்ட சொன்னாங்க. அதுவும் அவங்க வேணும்னு சொல்ல உளறிட்டாங்க, பாரும் உளறிட்டாங்க. பாரு இன்னொன்று சொன்னாங்க, ஃப்ளவர் அப்படி உங்கள் எப்போ பார்த்தாலும் ஃப்ளவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, சொன்னால் அசிங்கமாக இருக்கும்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி என்ன தான் இருக்குது உங்களுக்குள்ளன்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய தடவை கேட்டாங்க. எனக்கு இப்போவும் சொல்கிறேன்,
தப்பு பண்ண மாதிரி எனக்கு எந்த இதுவுமே இல்லை. என்ன வேணால் சொல்லிக்கோங்க. என்ன இப்போ விட்டால் நான் ரேப் பண்ணேன்னு சொல்லிட போகிறாங்க, அவ்வளோதானே? சொல்லு, அவ்வளோதான். நான் இப்போ மதிக்கவே மாட்டேன். நான் என் வாழ்க்கையில் நான் ஜாலியாக இருக்கேன். எனக்கு என்னை புரிஞ்சுக்கிற, என்னை ஜட்ஜ் பண்ணாத, எந்த பிரச்சனை இருந்தாலும் கூட நிற்கிற கொஞ்சம் ஜீவனங்கள் இருக்குது. அதுவே போதும். வேறு என்ன வேணும்? எவ்வளோ சண்டை போட்டாலும் விட்டுட்டு போகாமல், சண்டை போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுற அந்த மனசு இருக்கிற இவங்களே போதும். பார்வெல்லாம் வாழ்க்கையில் நினச்சி பார்க்கல எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க பேசுவாங்கன்னு. ஏன்னா எப்போவுமே அவங்களுக்கு என்னோடய சைடு தெரிஞ்சதே இல்லை. ஏன்னா இவங்க வேறு மாதிரி தான் போயிட்டு போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. எப்போ என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்களோ, என்னோடய சைடு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சோ, அப்போ தான் அவங்க ஆமாம் இல்லை இப்படி இல்லைன்னு அவங்களுக்கே புரிஞ்சுது. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க பாரு, அப்படி ஃப்ளவர். இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்போது கல்யாணம் ஆனால் கூட ஏதாவது அவங்களுக்குள்ளே ஃபிசிக்கலாக நடந்து ஃப்யூச்சரில் பிடிக்கலைன்னா பிரிஞ்சு தான் போவாங்க. அதுக்கு நீ எனக்கு அன்னைக்கு அப்படி பண்ண, இன்றைக்கி இப்படி பண்ண, இப்படியெல்லாம் பேசுகிறது வேஸ்ட்டு. நீங்கள் நல்ல டிசிஷன் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நானும் ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, எப்போவோ டிசைட் பண்ணிட்டேன். என்னோடய மென்டல் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுற, டாக்ஸிக்காக இருந்து சைக்கோத்தனமாக பண்ணி, லவ் பாம்பிங் பண்ணி, ஹர்ட் பண்ணுற, என்னையும் ஹர்ட் பண்ணி, என் ஃப்ரெண்ட்ஸையும் ஹர்ட் பண்ணி, இதில் வேறு எங்கள் அப்பா அம்மாவுக்கு இவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களாம் என்னை பார்த்துப்பேன்னு. ஐயோ, 2 வருஷம் அவங்க மட்டும் என் லைஃப்பில் இல்லைன்னா என்னோடய லைஃபே வேறு மாதிரி இருந்திருக்குமா? ஐயோ, எனக்கு புரியவே இல்லை. ப்ரைடில் ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா பாசம் காட்டினாங்க. ஓகே, நான் அதை கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பாசம் காட்டினாங்க, சர்ப்ரைஸ் பண்ணாங்க, லெட்டர்ஸ் கொடுத்தாங்க, பொக்கே கொடுத்தாங்க, ஆசைகளெல்லாம் நிறைவேற்றினாங்க. ஆனால் அது மட்டும் பண்ணலை, டாக்ஸிக்காகவும் இருந்தாங்க. வீட்டுக்கு வருவாங்க கேட்காம, ரொம்ப பப்ளிக்காக அப்யூஸ் பண்ணுவாங்க, கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க ரோட்டில், ரொம்ப பொசசிவாகி மற்றவங்கள பற்றி தப்பாக பேசி பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க, உட்காந்து ஒப்பாரி வைப்பாங்க. எல்லோரும் நான் தான் ஏதோ அவங்கள பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. பிளாக் ரொம்ப அப்போது நான் ஒருத்தங்களை ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம ஒருத்தரை டேட் பண்ணுறோம், அது நம்மளோட பர்சனல். எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தாலும் என்ன பண்ணணும், அவன் வேலையை பார்த்துட்டு போகணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரப்ட் பண்ணுவாங்க பேசிகிட்டு இருக்கும்போது. அதாவது நான் என்னோடய வீட்டில் வாடகைக்கு நான் இருக்கேன், இவங்க என்னை கேட்காம வீட்டுக்கு வருவாங்க, நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது இன்ட்ரப்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அது டேட்டிங் கூட இல்லை. நான் இப்போ யார்கிட்ட ஃபோன் பேசுனா அவங்களுக்கு தெரியணும் நான் யார்கிட்ட பேசுகிறேன், நான் யார் கூட என்ன பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது நீங்கள் யாராவது டேட் பண்ணால், இல்லை நீங்கள் யாரையாவது கூட ஃபிசிக்கல் இருந்தால் எனக்கு தெரியணும். நான் எதுக்கு அவங்கக்கிட்ட சொன்னேன்? அது என்னோடய ப்ரைவசி, என்னோடய பர்சனல். எங்கள் அப்பா அம்மாட்ட கூட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அப்படி தான் அவங்களுக்கு மூவ் ஆன் ஆக முடியுமா? எனக்கு புரியவே இல்லை. இவ்வளோ நாள் சரி ஏதோ ரொம்ப பாசத்தினால இப்படி பண்ணுறாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, அது பாசம் கிடையாது, அது ஒப்சஷன். அதை விட டாக்ஸிக், சைக்கோ. இது ஆக்சுவலி முன்னாடியே எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. பட் என்ன தான் பண்ணாலும் இல்லை, அப்படி இருந்திருக்காது, நம்ம தான் அவங்கள தப்பாக நினைக்கிறோன்னு அப்படியே நான் என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டை இது சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். இப்போ இந்த யூடியூப் இது கேட்பாங்க, கேட்டுட்டு பெரிய ஒரு கமெண்ட்டு போடுவாங்க, அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லை. நான் ஒரு தடவை கமெண்ட்டு பார்த்தேன். ஆக்சுவலி ஆஃபீஸில் இருக்கிறவங்கக்கிட்ட தெரியும் அவங்க என்ன தான் பண்ணாங்க, அவங்க என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு. ஐயோ, அதாவது
என்கிட்ட வந்துட்டு உங்களை யாரையும் நான் விட்டு கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி நீ தப்பாக பேசாத ஆளே இல்லை அந்த மாதிரி பேசுகிறாங்க. நான் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன், இனிமே அந்த பர்சன் உங்களுக்கு காலோ மெசேஜோ பண்ணால் தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிவிடுங்க. யூஸ் பண்ணுற மாதிரி என்னை வந்து போர்ட்ரே பண்ணிட்டாங்க. அவங்களாவே கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்களாம். அப்புறம் அவங்களே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னு வேறு சொல்லிட்டு சுற்றுவாங்களாம். அப்புறம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேனா, யார் எக்ஸ்ப்ளோர் பண்ணான்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சால் சரி, அவ்வளோதான். நான் என் வாயிலேருந்து எதுவுமே வராது. அது வெரி சிம்பிள். இப்போ நான் தான் வந்து எப்பவும் சொல்லுவேன், நான் தான் அவங்கள வந்து கெடுத்தேன், அவங்கள மிஸ்பிஹேவ் பண்ணேன், என்னமோ சொன்னாலும் எனக்கு ஒரு டேஷ் கூட கிடையாது. லைக் அவங்கக்கிட்ட அவ்வளோ மரியாதை நான் வச்சுருந்தேன். என்ன தான் சண்டை போட்டாலும் அவங்க கொடுத்த கிஃப்ட்டு நாம் தூக்கி போடக்கூடாது, லெட்ரு தூக்கி போடக்கூடாது. அது அந்த டைமில் இருந்த அந்த மெமரி. அவங்க மாறுனா நம்ம மாறக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பண்ண வேலைக்கு அக்கா சொன்ன மாதிரி கொளுத்துறது தான். இனி எதுவுமே யோசிக்கிறது இல்லை. சத்தியமாக கொளுத்தலாம் டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் எத்தனை கிஃப்ட்டு சேர்த்து கொளுத்தணுங்கிறத நான் ஃபஸ்ட் தேடி கண்டுபிடிக்கணும். எல்லாம் அங்கங்கே செதறி இருக்குது வீடு ஃபுல்லாக. அதெல்லாம் எடுத்து அப்படியே கொளுத்துற ஒரு வீடியோ போடணும். அப்போ தான் என் வாழ்க்கை அப்படியே ஒளிவட்டமாக தெரியும். சொன்னப்போ அவ்வளோ நிம்மதி. சரு, சந்து, பாரு அவங்கக்கிட்டேயும் நான் பெரிய ஒரு தேங்க்ஸ் சொன்னேன். 2 சைடு கேட்டு முடிவெடுத்ததுக்கு, என்னை விட்டு கொடுக்காமல் இருந்ததுக்கு. என் மேலே தப்பு இருந்தால் பாரும் ஃப்ளவர் நீங்கள் பண்ண தப்புன்னு சொல்லுவாங்க. இதே தான் சரும் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நார்மலாக இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க. சில அப்நார்மல், மென்டலி எஃபெக்டட், சைக்கோ, டாக்ஸிக், நார்சிசிஸ்ட் பீப்புள் தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி சொல்லியிருக்கேன்ல, 5 மணி நேரம்லாம் வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்து அழுதுட்ருப்பாங்க. நான் ப்ளாக் பண்ணியிருப்பேன். அழுதுட்டு என் சந்துவை கால் பண்ணுவாங்க. ஃப்ளவர் வந்து வெளியே உட்கார வச்சுட்டாங்க, வீடு திறக்கலை. அவங்க வந்து சந்து வந்து நீ பொண்ணு தானே, நீ பேசு, முடிவு பேசி சால்வ் பண்ண, இப்படியெல்லாம் சொல்லி அவ்வளோ மன்னிச்சாச்சு. ஒரு மனுஷனால் எவ்வளோ மன்னிக்க முடியும்? அவ்வளோ மன்னிச்சுட்டு தான் நான் இந்த 2 இயர்ஸில் ஒரு 50% ஹாப்பியாக இருந்தேன்னா 50% எனக்கு ட்ராமா கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே அவ்வளோ வலி. எனக்கு இடையில ஹைவ்ஸ் கூட வந்துச்சு ஸ்ட்ரெஸ்னால். நான்லாம் ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாத பர்சன், எனக்கே ஸ்ட்ரெஸ்ஸு வந்துடுச்சு. அப்பா, சீரியஸ்லி ஐயோ. இன்னொன்று என்ன நடந்துச்சு? சரி, இந்த கதை இதுதான். இதுக்கு மேலே அந்த அந்த பர்சனோ அந்த மெமரியோ எனக்கு தேவையில்லை, எனக்கு கிடையாது. டிசைட் பண்ணிட்டேன். யாரோ என்னமோ பண்ணிட்டு போட்டோன்னு விட்டாச்சு. அவ்வளோதான். ஓகே. இன்னொன்று என்ன, இது ஒன்று இருந்துச்சு. கூகுளுக்கு வந்து நான் வந்து இது எக்ஸ்டென்ஷன் அவங்க லேப்டாப்பில் ஆட் பண்ண போனேன்ல. அப்போ அவங்க என்னோடய லேப்டாப் பார்த்துட்டு, என்ன ரொம்ப டார்க்காக இருக்குது, எப்படி கண்ணு தெரியும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரியும் அப்படின்னேன். அதுக்கு நீங்கள் ஒளிவட்டனில் உங்கள் ஃபேஸ் பிரைட்னஸில் தெரிஞ்சிடும்ல அப்படின்ட்டாரு. அவரெல்லாம் வந்து ஃப்ளர்ட் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது. எக்ஸ்பெக்டே பண்ணலை. அது ஒன்றா. வேறு என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி விஜிஷான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, சூப்பராக இருப்பாங்க. அவங்களும் என்னை பார்த்து ஹாய் ஹலோலாம் சொல்லிட்டு பைலாம் சொல்லுவாங்க. சரியாக பேசினதில்லை. லைக் அந்த
ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில்ல. அப்புறம் என்ன, நிறைய பேசினோம். ஒர்க்கும் ஓரளவுக்கு இருந்துச்சு. நிறைய இமெயில் அனுப்பி ஃபிக்ஸ் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. பாருக்கும் சருக்கும் ஹேசல்நட் காஃபி கொடுத்துருந்தேன். நான் வந்து காஃபி தூள் எடுத்துகிட்டு போனேன் ஆஃபீஸ்க்கு. பால் சுகர்லாம் போட்டு பக்காவாக ஹேசல்நட் காஃபி கொடுத்தேன். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் என்ன நடந்துச்சு? கார்த்தோட ஃப்ரெண்டு தான் ராகுல். அன்னைக்கு ஹைட்டு பற்றி கார்த்துவை கலாய்ச்சவங்க. அவங்கள வந்து நான் இமிட்டேட் பண்ணேன். அவங்கள வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, ரேகிங் பண்ணுறீங்கல்ல கூப்பிட்டு வச்சுட்டு அப்படின்னு. பாவம் பையன், ரொம்ப பாவம். அவங்களையும் வந்து ஃபன் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? தீனா ப்ளேஸ்க்கு வந்திருந்தான். ஐயோ, தீனாவும் ஃபன்னு. எனக்கு நான் ஃபன்னாக இல்லை, கூட இருக்கிறவங்க ஃபன்னானே அடையாளம் தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஐம் ரிசீவிங் ஸோ மச் ஆஃப் லவ் from people I did not even expect. I'm really grateful. Seriously. இந்த மொமெண்டில் லைக் எல்லாமே இவங்க தானே நினச்சிட்டு, இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம தான் வேல்யூ, சில பேரோட வேல்யூ தெரியாமலே நமக்கு போயிடுச்சு அப்படின்னு தோணி இப்போ அதுலேருந்து மீண்டு வந்துட்டுருக்கேன். இந்த ஜேர்னி எனக்கு பிடிச்சிருக்கு, ஹீலிங் ஜேர்னி. அப்புறம் என்னாச்சு? தீனாவும் கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசி ஃபன் பண்ணான். சில பேரை இக்னோர் பண்ணேன், அதுவும் நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங். அப்புறம் என்னாச்சு? ஷேகர் வந்து நாங்கள் ஆக்சுவலி நான் சரோஸ் வந்து சிரிச்சிட்டே இருந்தோம். அப்போது கிளம்பும்போது அப்போது காற்று கூட சொன்னாங்க, நீங்கள் கிளம்புனா ஆஃபீஸே சைலண்டாக இருக்கும்னு. அப்புறம் தான் யோசித்தோம், ஆமாம்ல, நம்ம மட்டும்தான் எங்கள் ஆஃபீஸை சிரிச்சிட்டே இருக்கோம், யாராவது ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு. அப்புறம் வந்து ஷேகர்கிட்ட கேட்டேன், ஷேகர் எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு. பார்த்தப்போ தெய்வம் மாதிரி தெரியுது அப்படின்னாங்க. நல்லா இருந்துச்சு கேட்க. அப்புறம் கேப் ஏறி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு சிஜில் வந்து மண்பானை திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்க முல்தானி மிட்டி ஏதோ இருக்கான், ஸோ அது கொடுத்தாங்க எனக்கு. நான் அவங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வச்ச ஒரு எடுத்து கொடுத்தேன். நாங்கள் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசினோம். அப்புறம் அவ்வளோதான். பிரதீட்ட பேசணும். ஆக்சுவலி ஆஃபீஸில் மட்டும்தான் பிரதீட்ட பேச முடியல. அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் டெக்ஸ்ட் பண்ணேன். அவங்க சொல்லியிருக்கேனே, எனக்கு அவங்க பேசினாலே எனக்கு என்ன மாதிரி தான் இருக்கும். நல்ல பொண்ணு. அவங்க ஹாப்பியாக இருக்கேன்னாங்க, அதுவும் கேட்க ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளை ஒர்க் ரிலேட்டடாகவோ இல்லை அப்பேரன்ஸ்லேயே அப்ரிஷியேட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஃபீலிங் எனக்கு தெரியும். அவங்க அதை ஷேர் பண்ணப்போ ஐ ரியலி ஃபெல்ட் ஹாப்பி ஃபார் ஹர். அப்புறம் என்ன, ஆக்சுவலி இன்னொன்று கூட சொல்லணும். இன்ஸ்டாவில் அவ்வளோ மெசேஜஸ் வரும், செலக்டிவாக தான் நான் ரிப்ளையே பண்ணுவேன். அதுலேயும் ஒரு 3-4 இயர்ஸ் பேக்கு நினைக்கிறேன், எனக்கு ரிக்வெஸ்ட் வந்த ஒருத்தருக்கு நான் இப்போ தான் ரிப்ளையே பண்ணேன். நேற்று ரிப்ளை பண்ணேன் கரண் ஒரு பர்சனுக்கு. அவர் திருப்பி நான் அனுப்புகிற ரிப்ளை கொடுத்துட்டு, இதுக்கு மேலே நீங்கள் எப்போ பேசுவீங்க தெரியாது, எவ்வளோ வருஷம் ஆகும் தெரியாது, பட் யூ வில் ஆல்வேஸ் பி மிஸ்ட் அப்படின்னு அனுப்புனார். லைக் தேங்க்யூ, கடவுள் ஒன்று இருந்தால் தேங்க்யூ, சீரியஸ்லி.
லவ் பல சைட்லேருந்து எனக்கு வருது. தேங்க்யூ. ஸ்னேக்கூட்டே ஆக்சுவலி பேசினேன். லவ்னு சொல்லப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஸ்னேக்கும் ஓப்பன் அப்பாக பேசணும். ஸ்னேக்குக்கிட்டே சொன்னேன். அவங்க வந்து ரொம்ப கவலையாக இருந்தப்போ என்ன ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் நான் என்ன நிலைமையில் இருக்கேன்னு யோசிச்சுட்டு என்ன கால் பண்ணலன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு பேசணுன்னா தாராளமாக பேசுங்க. ஐம் ஜஸ்ட் அ கால் அவே. பட் என்னால் அப்போ எடுக்க முடியுமோ தெரியல. பட் பார்த்தா கண்டிப்பாக எடுப்பேன். இல்லை திருப்பி கால் பேக் பண்ணுவேன். எல்லாருக்கும் நான் ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேன். செலக்டிவாக தான் கொடுப்பேன். சொல்கிறேன். ஆனால் ஒன்ஸ் நான் கொடுக்க ஆரம்பித்தா அது அப்புறம் என்லெஸ். அப்புறம் என்னாச்சு? அவ்வளோதான். டே டன்.